ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தின் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல நாளிலேயும் சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு இந்த மாதம் செய்வேன் என்று சொன்ன ஒரு வார்த்தை மாத்திரம் நாம் தியானிக்க போகிறோம். மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன், உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த ஆகஸ்ட் மாதம் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு அதிசயத்தின் மாதமாய் மாற்றப் போகிறார். ஏதோ ஒரு காரியத்தை இந்த மாதம் நம்முடைய கண்கள் பார்க்க போகிறது. இதுவரைக்கும் அற்புதத்தை பார்த்திருக்கலாம், அடையாளங்களை கண்டு சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதம் ஒரு அதிசயத்தை செய்து என் மகனை என் மகளை நான் திடப்படுத்த போகிறேன். அவனோடு நான் இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்த போகிறேன். என் மகளோடு நான் இருக்கிறேன் என்பதை நான் நிரூபித்து காண்பிக்க போகிறேன். ஒருவேளை அந்த வசனத்தின்படியே நான் காண்பித்து விளக்க விரும்புகிறேன். அங்கே எழுதப்படுகிற வார்த்தை, நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே. ஏன் அதை ஆண்டவர் அங்கே குறிப்பிடுகிறார் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருக்கிறார்கள். கர்த்தர் அந்த ஜனங்களுடைய பெருமூச்சை கேட்கிறார். அவர்களுக்கு எல்லாம், அந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கெல்லாம் என்ன, நம்ம இப்படியே சாக போகிறோம். சில நேரம் நம்முடைய வாயின் வார்த்தைகள் அப்படி தானே இருக்குது, எதுவுமே நடக்காத போது. நம்ம இத்தனை வருஷமாக ஜெபிக்கிற ஆண்டவர், என் குடும்பம் மாறலை, என் வீடு மாறலை, என் புருஷன் மாறலை, மனைவி மாறலை, என்னுடைய சூழ்நிலைகள் எதுவுமே மாறலை, இதற்கு பின்புமா ஒரு அதிசயம் நடக்க போகுது. ஒருவேளை அதிசயம் என்ன, இதுவரைக்கும் பார்க்காத ஒன்றுக்கு பேர் தான் அதிசயம். இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். அது நடக்கும் பொழுது அதை நம்ம சொல்லுவோம், அது அதிசயம். அதனால தான் கர்த்தரும் சொல்லுகிறார், இந்த மாதம் என் மகனுக்கும் என் மகளுக்கும் நான் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறேன். இதுவரைக்கும் பார்க்காத, இதுவரைக்கும் கேட்டிராத ஏதோ ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள், அவங்க அப்படியே அந்த அடிமைத்தனத்தில் நொறுக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய பெருமூச்சை ஆண்டவர் உற்று நோக்கி கவனித்து மோசே என்கிற ஒரு ஊழியனை அனுப்பி அவர்களை விடுவிக்கிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விடுவிக்கப்படும் பொழுது இருந்த ஆண்டவர் மேலே நம்பிக்கை அவர்கள் அந்த பிரயாணத்தில் குறைந்து குறைந்து போகிறது. ஆண்டவரை பரீட்சித்து பார்க்கிறார்கள், ஆண்டவரை சோதித்து பார்க்கிறார்கள். ஆண்டவர் உண்மையாகவே நம்ம கூட தான் இருக்கிறாங்களான்னு பல இடத்துல ஆண்டவரை சோதித்தருகிறாள். அது நிமித்தம் ஆண்டவரும் வேதனைப்படுகிறார். நாமும் சில நேரம் நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் ஆண்டவரை அதிகமாக சோதித்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் இருக்கிறாரா, இந்த இடத்துல இருக்கிறாரா, எனக்கு இங்கே உதவி செய்வாரா, இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்குமா, இதெல்லாம் பார்க்காமே நான் மறித்து போயிடுவேனா? இன்றைக்கி இந்த காலை வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், இருந்தேன், இருக்கிறேன், இருக்க போகிறேன். ஒருவேளை இதை கேட்குற நீங்களும் உங்கள் வாயில் ஒரு விசுவாசத்தின் அறிக்கையோடு சொல்லுங்கள், என்னோடு கூட கர்த்தர் இருந்தார், இருக்கிறார், இனிமேலும் இருப்பார். நான் 7 மாதங்கள் என்னோடு இருந்தவர் இந்த 8வது மாதமும் என்னோடு இருக்க போகிறார். அடுத்த மாதங்களுக்குள்ளாக நான் போனாலும் என்னோடு கர்த்தர் இருப்பார். ஏன்னா அவருடைய பெயர் அதிசயம், என் நாமம் அதிசயம். வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய நாமம் அதிசயம். அதை மாத்திரம் இந்த நாளில் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து கொண்டே வருகிறார்கள், ஆண்டவரை சோதிக்கிறார்கள் பல இடத்துல. ஆனாலும் ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அதிசயங்களாய் செய்கிறார். செங்கடலை பிளக்கிறார், மன்னாவை கொடுக்கிறார். அவர்கள் உடுத்திருக்கிற உடைகள் பழமையாய் போகவில்லை. இதெல்லாம் அவர்கள் பார்க்காத ஒன்று. இதெல்லாம் நடந்துமே கூட அவர்களால் ஆண்டவரை முழுமையாக நம்ப முடியல. தங்களுடைய கழுத்தை கடினப்படுத்துகிறார்கள். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். இன்றைக்கு நீங்கள் அப்படி இருந்து விடாதீர்கள். இதை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக அப்படி வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருந்து விடாதீர்கள். அதனால தான் சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயத்தை பார்க்க முடியல. அதனால தான் சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையை பார்க்க முடியல. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் மற்றவர்கள் உயர்கிற உயர்வை நம்மளால் பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்க முடியுது, நம்மளால் ஒன்றும் செய்ய முடியலை. ஆனால் ஆண்டவர் இதையெல்லாம் பார்த்து அந்த இஸ்ரவேல் ஜனத்தை போலவே நம்முடைய பெருமூச்சையும் கேட்டு, என்னைக்கு என் வாழ்க்கை மாறும், என்னைக்கு என்னுடைய சூழ்நிலை மாறும், என்னைக்கு என்னுடைய ஊழியத்தின் தேவை மாறும் என்று விட்டு அந்த பெருமூச்சையெல்லாம் ஆண்டு உற்று கவனித்து இந்த ஆகஸ்ட் மாதம் சொல்லுகிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ண போகிறேன், உன்னை அதிசயங்களை காண பண்ண போகிறேன். பிரதர், எனக்கு நடக்குமா, என் ஊழியத்துக்கு நடக்குமா, என் பிள்ளைகளுக்கு நடக்குமா, என் மனைவிக்கு நடக்குமா, என் புருஷனுக்கு நடக்குமா? ஒருவேளை அதே இஸ்ரவேல் ஜனங்களையே காண்பிக்கிறேன். அந்த ஜனங்கள் ஆண்டவரை விசுவாசியாத போதே, ஆண்டவரை நம்பாத பொழுது, ஆண்டவருக்கு முன்பாக தங்களுடைய கழுத்தை கடினப்படுத்தும் பொழுது கூட அவர் அதிசயங்களை செய்தாரே. இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன்,
ஒருவேளை இந்த 7 மாதம் பிரதர் நான் ஆண்டவருக்கு உண்மையாக தான் நடந்திருக்கிறேன், இன்னும் ஆண்டவருக்கு உண்மையாக தான் நான் காத்து கொண்டு இருக்கிறேன், என்னைக்காவது என் வாழ்க்கை மாறும் நான் காத்து கொண்டு இருக்கிறேன். இன்னைக்கு சொல்லுவேன், கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இறங்கினது உண்மையானால் கட்டாயம் உங்களுக்காகவும் இறங்குவார், உங்களுக்காகவும் ஒரு அதிசயத்தை செய்வார். சோர்ந்து போகாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். என் கர்த்தர் இருக்கிறார், இருப்பார், இனிமேலும் உங்களோடு இருப்பார். அதனால் இந்த வார்த்தைகளை உங்கள் இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒவ்வொரு மாதம் துவங்கும்போதும் சொல்லிக்கொண்டே இருங்கள், என் கர்த்தருடைய நாமம் அது அதிசயம், அது அதிசயம், அது அதிசயம் என்று சொல்லுங்கள். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அதிசயத்தினால் உங்கள் கண்களை திருப்தி அடை செய்வாராக, உங்களை பலப்படுத்துவாராக. காட் பிளஸ் யூ ஆல், காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.